வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நொடியில் நம்ம எந்த கேமை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா God of War 2, God of War 1, Resident Evil 4, WWE SmackDown மாதிரி கேம் எல்லாம் வந்துட்டு உங்கள் மொபைலையும் ப்ளே பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா PS2 எமுலேட்டரை வச்சு தான் அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ஓரா பசங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிஸ் கேமிங், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே நண்பர்களே, PS2 கேம்ஸை உங்கள் மொபைலில் ப்ளே பண்ணுறதுக்கு மொத்தம் 3 விஷயம் தேவைப்படும். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா PS2 எமுலேட்டர் வந்து தேவைப்படும். ரெண்டாவது விஷயம் PS2 BIOS. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கேமோட ஃபைல், அதாவது PS2 கேமோட ஃபைல் தேவைப்படும். இந்த 3 விஷயம் இருந்தால் போதும் உங்களால் ஈஸியாக கேம் ப்ளே பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்ற போகிற கேம் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி கம்ப்ரஸ்டு ஃபைல். ஹைலி கம்ப்ரஸ்டு ஃபைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேம் ப்ளே மட்டும்தான் இருக்கும், கேம் ஸ்டோரி வராது. இதே ஒரிஜினல் ஃபைல் பார்த்தீங்கன்னா 6 GB கிட்டத்தட்ட வரும். அதாவது God of War 2 ஒரிஜினல் ஃபைல் 6 GB. இதே நீங்கள் ஹைலி கம்ப்ரஸ்டு வச்சுருந்தீங்கன்னா 200 MB. இப்போ நம்ம வந்துட்டு ஹைலி கம்ப்ரஸ்டு தான் ஏற்ற போகிறோம். உங்களுக்கு ஸ்டோரியோட வரணும், உங்கள்கிட்ட நிறைய ஸ்டோரேஜ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஃபுல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, மொத்தம் நான் 2 ஃபைல் கீழே கொடுத்துருப்பேன். PS2 எமுலேட்டர் 1, PS2 BIOS 1. GTA 5 வந்துட்டு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க, அதனால் என்னால் கேம் ஃபைல் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நான் வாட்ஸ்அப் சேனலில் கேம் ஃபைல் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஆக்சஸ் டு லிங்க்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே டவுன்லோட் 19 MB தான். இது ஜஸ்ட் 19 MB தான். இது கொடுத்து பச்சை கலரில் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. PS2 BIOSன்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. PS2 BIOS ஓப்பன் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணோடனே PS2 BIOS டவுன்லோட் ஆகிடும். இது ஒரு முக்கியமான ஆப் நம்மளுக்கு தேவை. இது பிளே ஸ்டோரில் தான் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறதுக்கான ஆப் வேறு ஒன்றும் கிடையாது. பிளே ஸ்டோரில் போயிட்டு செட்டர்ஸ் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும். டவுன்லோடுக்குள்ளே போனீங்கன்னா மொத்தம் 3 ஃபைல் இருக்கும். எமுலேட்டர் 1, BIOS 1, கேம் ஃபைல் 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எமுலேட்டர் தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். எமுலேட்டர் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்படி பேக் வாங்க. பேக் வந்து இங்கே பார்த்தீங்களா PS2 BIOSன்னு இருக்கும். அந்த PS2 BIOS கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்த BIOS எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் உள்ள நிறைய வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல்லாம் இருக்கும், அதை அப்போ தான் எடுக்க முடியும். PS2 எமுலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க, அதாவது ஏத்தர் ஆக்சஸ் டு எமுலேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த FAQன்னு இருக்கும், அதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவர் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கேட்கும். இந்த செட்டிங்ஸ் தயவு செஞ்சு எதையும் மாற்றிடாதீங்க, இதுவுமே அளவு கொடுத்துருங்க. நம்ம உள்ளே போய் வேணா பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா இம்போர்ட் BIOSன்னு இருக்கும், இங்கே தான் நம்ம வந்துட்டு BIOS இம்போர்ட் பண்ணோம். அதில் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். மேலே வந்துட்டு டவுன்லோடுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட BIOS இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. இல்லை ஏதோ ஒரு BIOS தான் வந்துட்டு எடுக்கும். நம்ம அந்த BIOS தான் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கிளிக் பண்ணனே 2.20 USA இந்த BIOS தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நிறைய ஜப்பானும் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே யூஸ் பண்ணிப்போம். ஓகே நண்பர்களே, இந்த கேம் ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன்னு தெளிவாக சொல்லிட்டேன், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் கேம் ஃபைலை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கேன்னு இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் கே கொடுத்தோன்னே பாஸ்வேர்ட் கேட்கும். நான் பாஸ்வேர்டையும் வாட்ஸ்அப் சேனலில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்துட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா BIOSன்னு இருக்கும், கேம் ஃபைல் இருக்கும். PS2 ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கேம்னு இருக்கா. இப்போ இந்த ஆட் ஏ கேம் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் டவுன்லோடுக்கு போவோம். 29999 ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டர் கொடுத்துட்டிங்கன்னா, அளவு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம God of War கேம் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கேமை வந்துட்டு இதை செட் பண்ணணும். இதுக்குள்ளே போய் இன்னும் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ ஒன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம கேம் ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நம்ம கேம் ஓப்பன் ஆகிட்டு செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு ஜெனரலுக்கு வந்துட்டு எமுலேட்டர் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாற்றிங்க. லேண்ட்ஸ்கேப் மாற்றிட்டு கேமுக்குள்ளே போனீங்கன்னா கேம் வந்துட்டு உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக வந்துடும். இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப்பாக ஆனோடனே கேமை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேம் எடுக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ ஸ்டெக்காவில் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்குது. இதை விட உங்களுக்கு கேம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த ஃபோன் மாதிரி நீங்களும் நிறைய ஐஎன் ஃபோன் வச்சுருக்க மாட்டீங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகுது. நீங்கள் என்ன தான் நல்ல ஃபோன் வச்சுருந்தாலுமே உள்ளே போய் 2-3 செட்டிங்ஸ் மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு கேம் வந்துட்டு நல்லா ப்ளே ஆகும். ஓகே நண்பர்களே, இந்த கேமை நீங்கள் ஸ்மூத்தாக ப்ளே பண்ணணும்னா இன்னும் நிறைய செட்டிங்ஸ் உள்ளே போய் மாற்ற வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனி ஷார்ட்ஸாகவோ இல்லை தனி வீடியோவோ போடுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு PS2 கேம்ஸ்லாம் வந்துட்டு மொபைலில் ஆடணும்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி போட்டேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம வந்துட்டு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.